சோ இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது லோன் பண்றதுக்கு வந்து முதல்ல வந்து ஒரு பேங்க்ல லோன் வாங்குறோம். அந்த பேங்க் லோன் வாங்குறதுக்கான ஒரு லோன் அக்கௌண்ட் பிளஸ் வந்து அதுக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட் பே பண்ண போறோம். சரியா? அந்த இன்ட்ரெஸ்டுக்கான ஒரு அக்கௌண்ட். இந்த ரெண்டு அக்கௌண்ட் தான் வந்து லோன் ப்ராசஸ்க்கு தேவை. சரியா? ஃபர்ஸ்ட் வந்து அக்கவுண்டிங் இன்ஃபோ போங்க. அக்கவுண்டிங் இன்ஃபோல கிரியேட்ல சோ ஆல்ரெடி நம்மளது என்ன இருக்கு, இந்தியன் பேங்க்ல ஆக்சிஸ் பேங்க்ல ரெண்டுத்துலயும் வந்து ஒவ்வொரு அக்கௌண்ட் இருக்கு. நான் இப்ப ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறேன்னா இந்தியன் பேங்க்ல ஒரு லோன் போடுறேன். கிரியேட் ஓகே இந்தியன் பேங்க் லோன். சோ இது அண்டர் வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு அண்டர்ல வரணும், லோன்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் இருக்கு இல்லீங்களா? லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ்ல வராது, லோன்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் நல்லா பாத்துங்க. ஓகே லோன்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ். சோ இந்தியன் பேங்க்ல ஓகே நெக்ஸ்ட் வந்து நம்மளுடைய அட்ரஸோ இல்ல பேங்கோட அட்ரஸோ சாரி பேங்கோட அட்ரஸ் ஓகே இந்தியன் பேங்க் லோனுக்கு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா லோன் வாங்குற அமௌண்ட் நம்ம இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவோம் இல்லையா, அந்த இன்ட்ரெஸ்டுக்காக சோ இந்தியன் பேங்க் லோன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட். எப்படி நமக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு எக்ஸ்பென்ஸ் தான். சரியா? இதை வந்து நம்ம மந்த்லி பே பண்றதா இருந்தா இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் போறோம். ஓகே எப்ப வேணாலும் பே பண்றதா இருந்தா ரெகுலர் எக்ஸ்பென்ஸ் வர போறோம். சரியா? இப்போ வந்து இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் போட்டாச்சு. ஓகேவா? இப்போ இதை வந்து இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்ல போட்டாச்சு. இது ரெண்டு தான் நமக்கு தேவை. ஓகேவா? தென் வந்து எஸ்கேப். இப்ப வவுச்சர்ல பேங்க்ல இருந்து கேஷ இது கொண்டு வர போறோம், நம்ம பேங்க் அக்கௌண்ட் கொண்டு வரலாம். இதுல இருந்து லோன் அக்கௌண்ட்ல இருந்து நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட் வரலாம். சோ அப்ப அது என்ன பண்ணோம், எதை யூஸ் பண்ணலாம், கான்ட்ராவா பேமெண்டா ரெசிப்டா சொல்லுங்க. நம்ம பார்கவி லாவண்யா ஐடியா இருக்கா? இப்ப பேங்க்ல லோன் வாங்குறோம், லோன் வாங்குற அமௌண்ட் கம்பெனிக்குள்ள எடுத்துன்னு வரணும். கம்பெனிக்குள்ள அது பேங்க்கு எடுத்து வரலாம், இல்ல செக் வாங்கி கேஷ் போட்டு கேஷா எடுத்து வரலாம். சரியா? சோ இதுக்கு என்ன யூஸ் பண்ணலாம், கான்ட்ராவா ரெசிப்டா அல்லது பேமெண்டா? கேஷ் எங்க இருந்து எங்க வருதுமா? நம்ம பேங்க்ல இருந்து கம்பெனிக்கு. சோ அதர் பார்ட்டி கிட்ட இருந்து கம்பெனிக்கு வர மாதிரி தான். சரியா? சோ நமக்கு சேர வேண்டிய பணம் இல்ல, இது வந்து என்ன பண்றோம், நம்ம லைபிலிட்டியா கடனா நம்ம வாங்குறோம். சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வாங்கினாலும் சரி பேங்க்ல வாங்கினாலும் சரி கேஷ் வெளியிருந்து கம்பெனிக்குள்ள வருது. சோ அப்போ வந்து நம்ம ரெசிப்ட் யூஸ் பண்ணணும். சரியா? ரெசிப்ட். சோ ரெசிப்ட் என்ன பண்றேன், எந்த பேங்க்ல இருந்து, இந்தியன் பேங்க்ல இருந்து சாரி இந்தியன் பேங்க் அக்கௌண்ட் எடுத்து வரலாமா கேஷ் எடுத்து வரலாம்? சரி இந்தியன் பேங்க் அக்கௌண்ட் எடுத்து வரலாம். எங்க இருந்து, இந்தியன் பேங்க் லோன் அக்கௌண்ட்ல இருந்து. சரியா? இந்தியன் பேங்க் லோன் அக்கௌண்ட் மூலமா இந்தியன் பேங்க்குள்ள எடுத்து வரலாம். இந்தியன் பேங்க் லோன் அக்கௌண்ட் மூலமா இந்தியன் பேங்க் குள்ள எடுத்து வரலாம். புரியுதாமா இது? இல்ல இது உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆச்சுன்னா கேஷ் கூட போட்டுங்க. சரியா? ஆஸ் இட் இஸ் நம்ம கேஷ். ஓகே பேங்க்ல என்ன பண்ணோம், பேங்க் லோன் மூலமா கேஷ் என்ன பண்ணோம். சோ எவ்வளவு லோன் வாங்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 5 lakh 5 லட்சம் ரூபாய் லோன் என்ன பண்றேன் வாங்கியிருக்கேன். சரியா? 5 லட்சம் ரூபாய் லோன் வாங்கியிருக்கோம். ஓகே மேல பாரு கேஷ் குறைஞ்சிருக்கு. அகைன் நம்ம எந்த கொடுத்து வெளியே வரும்போது என்ன ஆயிரும், மறுபடியும் ஏறிடும். இப்ப எஸ்கேப் கொடுத்து நான் இப்ப பேலன்ஸ் ஷீட்ல போய் பாக்குறேன். பேலன்ஸ் ஷீட்ல போங்க, ஆல்ட் F1 கொடுங்க. ஆல்ட் F1 கொடுத்தா இப்ப பேங்க் அக்கௌண்ட் எவ்வளவு இருக்கு, பேங்க் அக்கௌண்ட்ல எவ்வளவு இருக்கு, 2,09,000 இருக்கா? என்னம்மா கரண்ட் கேஷ் இன் ஹேண்ட் கேஷ் ஆயிட்டு வந்திருக்கோம். கேஷ்ல எவ்வளவு இருக்கு, 11,55,000 இருந்தது. ஏற்கனவே எவ்வளவு இருந்தது, 6 லட்சத்தி சொச்சம் இருந்தது. இதுல என்ன பண்ணோம், இப்ப 5 லட்சம் ரூபாய் லோன் இருந்திருக்கும். இப்ப லைபிலிட்டியில பாருங்க, இந்த பக்கம் லைபிலிட்டி எல்லாம் காமிக்குது, 5 lakh காமிருக்கா. லைபிலிட்டி இருந்தது
கடன் அல்லது நம்ம கொடுக்க வேண்டிய பொறுப்புகளை வந்து லைபிலிட்டின்னு சொல்லுவோம். நீ எப்ப லோன் வாங்குனியோ வாங்கின உடனே நம்மளுடைய பேலன்ஸ் ஷீட்ல லோன்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ்ல காமிச்சிருச்சு. ஓகே, கேஷ் இன் ஹேண்ட்ல என்னாச்சு, ஏறிடுச்சு அந்த அமௌண்ட். ஸோ இப்போ என்ன நான் இது என்ட்ரு கொடுத்து காமிக்கிறேன் எப்படி வந்தது பாருங்க. ஸோ ஏற்கனவே எவ்வளவு இருந்தது, ஏற்கனவே இந்த அமௌண்ட்டுக்கு இப்போ பாருங்க. ஸோ இப்போ நம்ம லாஸ்ட் அமௌண்ட் எவ்வளவு இருந்தது, இந்த ஆகஸ்ட்லயே மொத்தமா ஸ்டேட்மெண்ட் காமிக்குது. ஸோ லாஸ்ட் இது பாருங்க, அக்கௌண்டிங் வவுச்சர்ஸ். அக்கௌண்டிங் வவுச்சர்ஸ்ல இப்ப லாஸ்ட் ரெசிப்ட் என்ன பண்றோம், பேஜ் அப். இப்ப என்ன பண்ணிருக்கோம், இதுல 5 லட்சம் ரூபாய் ஏறின பிறகு தான் அங்க ஆச்சு 11,55,000 இருந்தது. சரியா, அதுக்கு முன்னாடி பார்க்கும்போது எவ்வளவு இருந்தது. ஸோ அதுக்கு முன்னாடி ரெசிப்ட் போடுறேன். சரி, அதுக்கு முன்னாடி ரெசிப்ட் கூட தேவையில்லை, நீங்க டே புக்லயே பார்த்துக்கலாம். ஓகே, மறுபடியும் ஒரு 1 lakh நான் வாங்கி காமிக்கிறேன் பாருங்க. ஸோ இப்ப அக்கௌண்டிங் வவுச்சர்ஸ், அக்கௌண்டிங் வவுச்சர்ஸ்ல F6 கொடுத்தா என்ன ஆகும், ரெசிப்ட். நான் எங்க எடுத்து வர போறேன், கேஷாவே வித்ட்ரா பண்ண வரேன். யாருக்கிட்ட இருந்து கடன் வாங்கிட்டு வரேன், இந்தியன் பேங்க்ல இருந்து கடன் வாங்கிட்டு வரேன். சரியா, இந்தியன் பேங்க் லோன். ஓகே, இப்ப என்ன பண்றேன், 1 லட்சம் ரூபாய் போடுறேன். மேல அமௌண்ட் எவ்வளவு இருக்குது, கேஷ் நல்லா பாத்துங்க, 11,55,000 இருக்குது. கீழே பேங்க் லோன் 5 லட்சம் ரூபாய் இருக்குது. இப்போ 1 லட்சம் அகைன் வாங்குறேன். ஓகே, இப்ப என்னாச்சு, பேங்க் லோன் எவ்வளவு இருக்கு, 6 லட்சம் இருக்கா. கேஷ் இப்போதைக்கு குறைஞ்ச மாதிரி ஆயிருக்கு. பட் நான் வெளியே எஸ் கொடுத்து வெளியே வந்த பிறகு இப்ப அகைன் கேஷ் கொடுக்கணும் பாருங்க. இப்ப எவ்வளவு காமிக்குது பாருங்க, 1255 காமிக்குதா, 1255 காமிக்குதாமா. சோ பேங்க் லோன்னா ரெண்டே ரெண்டு விஷயம் தான். ஒன்னு அக்கௌண்டிங் இன்ஃபோல லெட்ஜர்ல கிரியேட் போயிட்டு 2 லெட்ஜர் கிரியேட் பண்றோம். ஒன்னு லோனுக்கான லெட்ஜர், இன்னொன்னு லோன் இன்ட்ரெஸ்டுக்கான லெட்ஜர் கிரியேட் பண்ணி முடிச்சாச்சு. ஓகேவா, அது வழி கிளியர் இல்லமா, சாட்ல கொஞ்சம் வாமா, அது வழி கிளியருங்களா. சோ இது லோன் பண்ணனும் என்ன பண்ணோம், ரெண்டே 2 லெட்ஜர் தான் கிரியேட் பண்றோம். ஒன்னு லோனுக்கான லெட்ஜர், ரெண்டாவது இன்ட்ரெஸ்ட்கான லெட்ஜர். ஓகேவா, இது கிளியர் தானே. ஓகேவா, நம்ம லோன் கிரியேட் பண்ணும்போது மணி குறையுது இல்லைங்க சார். இல்லம்மா, அப்போதைக்கு குறையும். நீ என்டர் கொடுத்து வெளியே வரும்போது மறுபடியும் அகைன் பாத்தீங்கன்னா என்ன ஆயிரும், பேலன்ஸ் ரைஸ் ஆயிரும். ஏன் சார், ஏமா அது அப்படியே தானே சார் இருக்கணும். இல்ல, அந்த மிஸ்டேக் எப்பவுமே டேலியில் நடக்கிறதாமா. நம்ம அங்க பண்ணும்போது கிரெடிட் டெபிட், கிரெடிட் டு டெபிட் டு அந்த கோல்டன் ரூல் சொல்லுவோம் இல்லையா. ஓகேவா, ஃபர்ஸ்ட் கோல்டன் ரூல் சொல்லுவாங்க. அந்த கோல்டன் ரூல் படி வந்து கிரெடிட் ஆறு டெபிட் ஆறு அதை ஆல்டர்னேட் பண்ணும். ஓகேவா, பட் வந்து அது ஆக்சுவலா லோன்ல எடுத்த உடனே அது எதுக்கு வந்தது, நமக்கு நம்ம பெட்டி கேஷுக்கு வர்றதுனால நீ என்டர் கொடுத்து சப்மிட் கொடுத்த உடனே எங்க வந்துடும், அது நார்மலா நம்மளுடைய கால்குலேஷன் வந்துடும். இங்க பாருங்க, இப்ப பாருங்க ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இல்ல பேலன்ஸ் ஷீட் எடுக்கிறேன், ஆல்ட் F1 கொடுக்குறேன். இப்ப இந்தியன் பேங்க் லோன் எவ்வளவு வந்திருக்கு, 6 லட்சம் ரூபாய் வந்துருச்சா. அதே மாதிரி கேஷ் இன் ஹேண்ட் எவ்வளவு வந்திருக்கு, 12,55,000 வந்திருக்கா. லோன் அக்கௌண்ட் 6 லட்சம், கேஷ் இன் ஹேண்ட் ஏறிச்சா பாத்தியா, ஏறி இருக்குல்ல. எஸ் சார், கன்ஃபார்ம் தானமா. என்னமா மத்தவங்க யாருன்னா சொல்லுமா, லோன் வாங்குறது யாருமா டவுட்டா. லோனுக்கு 2 லெட்ஜர் கிரியேட் பண்ணேன். ஓகே, ஒன்னு லோன் லெட்ஜர், இன்னொன்னு இன்ட்ரெஸ்ட் லெட்ஜர். ரெண்டாவது விஷயம் என்ன பண்ணேன், அதே லோனுக்கு என்ன பண்ண, ரெசிப்ட் போட்டு கேஷா உள்ள கொண்டு வந்திருக்கேன். இது வரைக்கும் கிளியராமா, கிளியர் மட்டும் சேட் பாக்ஸ் போடுங்க, ஆக்டிவா போடுங்க, டக்கு 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 பார்க்கலாம். அந்த வேல்யூ சொல்லுமா, அப்ப அந்த வேல்யூ அப்படியே தான் இருக்குமா சார். எந்த வேல்யூமா, கேஷோட வேல்யூ சார். கேஷ் நான் ஏறிச்சு இல்ல, நான் வேற எதுவும் செலவு பண்ணலையே. பேங்க்ல இருந்து லோன் வாங்கினா லோன் வாங்குறது பெட்டி கேஷ்லயே இருக்குல்ல. எஸ் சார். இப்போ பிகினிங்ல நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது 5 லட்சம் ரூபாய் இருந்தது. இப்போ எவ்வளவு இருக்கு, சாரி 6 லட்சம் ரூபாய் இருந்தது. இப்போ 12 லட்சம் ரூபாய் இருக்கா. எஸ் சார். ஓகேவா, கிளியரா. எஸ் சார். மாமா சாட் பாக்ஸ் வாங்கமா, கொஞ்சம் கிளியரா கிளியர் சொல்லுங்க. டவுட்ஸ் இருக்குன்னு சொல்லுங்க, இல்ல நான் அகைன் ரிப்பீட் பண்றேன் ஃபர்ஸ்ட்ல இருந்து. ப்ளீஸ் 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 குயிக் குயிக். மா லாவண்யா, ஜோஸ்னி, நம்ம யாருமே வாய்ஸே இல்ல, டான் போட்டாங்க. அப்புறம் கேஸ்பி, பார்கவ் கிளியர். ஓகே, தீஷிகா ஓகே, குட் குட் குட். சீக்கிரமா டவுட் இருக்கிறவங்க டக்குன்னு சொல்லுங்க, நான் இன்னொரு முறை எடுக்கிறேன். டைம் இல்ல, டைம் இப்ப பாரு 7:53 ஆயிடுச்சு. தர்ஷிதி ஓகே ஓகே ஓகே, ஜோஷ்னா ஓகே, கிளியர் கிளியர் கிளியர். ஓகே சரியா, தேங்க்யூ 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 ஜெனிஃபர்.
ஓகேம்மா இப்ப என்ன பண்றேன் லோனு வாங்கியாச்சு அடுத்தது அதை ரீபேமெண்ட் நம்ம எப்படி பண்ண போறோம் ஓகேவா சோ ரீபேமெண்ட் பண்றது எப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப இந்த மாசம் நாம ஆகஸ்ட் மாசம் லோன் வாங்கிட்டேன் ஓகேவா சோ அதே அக்கவுண்டிங் வச்சு போறேன் F2 கொடுக்குறேன் F2 கொடுத்து என்ன பண்றேன் அடுத்த மாசம் போறேன் ஓகே 19 சோ 19/2020 இப்ப என்ன பண்றேன்னா கேஷ்ல 1 லட்சம் ரூபாய் என்ன பண்ண போறேன் ரீபேமெண்ட் பண்ண போறேன் 1 லட்சம் ரூபாவை ரீபேமெண்ட் பண்ண போறேன் லாஸ்ட் மந்த் நம்ம வாங்குறதுக்கான இன்ட்ரெஸ்ட் கட்டணும் சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் பேமெண்டா மாத்திக்கிறேன் கேஷ் கட்டுறேன் எதுக்காக கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டுனா இந்தியன் பேங்க் இன்ட்ரெஸ்ட் கட்டுறேன் இந்தியன் பேங்க் இன்ட்ரெஸ்ட் முதல்ல கட்டுறேன் லோன் இன்ட்ரெஸ்ட் 5 லட்சம் ரூபாய் வாங்கினேன் 1 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் 5000 ரூபாய் கட்டிடுறேன் கட்டியாச்சு இன்ட்ரெஸ்ட் கட்டிட்டேன் சரியா அதே வவுச்சர்ல போடலாம் இல்ல அதுக்கு அடுத்த வவுச்சர்லயோ சோ இப்போ அடுத்து என்ன பண்றேன் இன்ட்ரெஸ்ட் கட்டியாச்சு அகைன் அசல் கட்டுறேன் கேஷ் எவ்வளவு கட்டுறேன் ஒரு 50000 போடலாமா இல்ல 1 லட்சம் போடலாமா இந்தியன் பேங்க் லோன் இன்ட்ரெஸ்ட் லாஸ்ட் பேமெண்ட்ல கட்டினா இப்போ லோன் எவ்வளவு கட்டுறேன் 6 லட்சம் ரூபாய் இருக்கு அதுல 1 லட்சம் ரூபாய் கட்டிடுறேன் இப்ப குறைஞ்சிருச்சா லோன் 6 லட்சம் 5 லட்சம் ஆயிருக்கா சோ இப்போ அப்படியே எஸ்கேப் கொடுங்க எஸ்கேப் கொடுத்துட்டு பேலன்ஸ் ஷீட் வாங்க ஆல்ட் F1 கொடுங்க இப்ப பாருங்க லோன் பாருங்க 5 லட்சம் ஆயிருக்கா லோன் 5 லட்சம் ஆயிருக்கா ஓகே அதுக்கு அடுத்து பாருங்க அப்படியே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வாங்க ஆல்ட் F1 கொடுங்க இப்ப என்ன பண்றேன் எக்ஸ்பென்சஸ்ல லோன் இன்ட்ரெஸ்ட் ஒன்னு வந்திருக்கா பாருங்க கீழே இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் லோன் இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கா 5000 ரூபாய் நம்ம லோன் இன்ட்ரெஸ்ட் கட்டணுமா அது கணக்குல வந்துருச்சா ஓகேவா சோ இதுதான் நம்ம லோன் அமௌண்ட் ரீபேமெண்ட் பண்றது அதுக்கான இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் பண்றது லோன் அமௌண்ட்டை நீங்க இப்ப பாருங்க அகைன் லோன் பண்றேன் அதே அக்கவுண்டிங் வவுச்சர்ஸ் F2 கொடுக்குறேன் டேட் வந்து என்ன பண்றேன் ஒரு 25/9 அந்த டேட்ல வந்து என்ன பண்றேன் ஒரு இது பண்றேன் கேஷ் கட்டுறேன் சோ என்ன பண்றேன் எதுக்கு இந்தியன் பேங்க் லோன் இன்ட்ரெஸ்ட் ஒரு போன மாசம் ஒரு 4 லட்சம் 4000 ரூபாய் இல்ல 4500 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் வந்திருக்குது அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கட்டிடுறேன் மறுபடியும் அகைன் வந்து இந்தியன் பேங்க் லோன் அமௌண்ட் இது 5 லட்சம் ரூபாய் இருக்குது 5 லட்சத்துல அகைன் இப்ப எனக்கு ஒரு 1,50,000 ரூபாய் வந்துச்சு கை கேஷ் இருக்கு அதை கட்டி விட்டுறேன் 1.5 ஓகேவா சோ இப்ப பேலன்ஸ் 3,500 வந்திருக்கா பாத்தீங்களா சோ இப்போ எஸ்கேப் அகைன் பேலன்ஸ் ஷீட்ல வந்தீங்கன்னா ஆல்ட் F1 கொடுத்தீங்கன்னா லோன் அமௌண்ட் என்னாச்சு 3 லட்சம் ஆயிருக்கா 1.5 லட்சம் ரூபாய் குறைஞ்சிருக்கா ஓகே எஸ்கேப் தென் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வரீங்க ஆல்ட் F1 கொடுக்குறீங்க ஆல்ட் F1ல லோன் இன்ட்ரெஸ்ட் பாருங்க முதல் மாசம் 5000 ரூபாய் கட்டணும் அதுக்கப்புறமா இப்ப 4500 ரூபாய் கட்டியிருக்கோம் ஓகேவா இது வந்து கிளியரா ஓகேவாமா லோன் ஓகே சரி அடுத்த மாசம் 10 இப்ப நான் என்ன பண்றேன் எஸ்கேப் அக்கவுண்டிங் வவுச்சர்ஸ் பேமெண்ட் ரெண்ட் சரி இந்தியன் பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து என்ன பண்றேன் ரெண்ட் ஒரு 10,000 அகைன் EB ஒரு 5,000 ஓகே சேலரி ஒரு 50,000 போடுறோம் 5 பேர் ஒர்க் பண்றாங்க 50,000 போடுறேன் சரியா இப்ப இந்த சேலரியில தான் அடுத்த விஷயத்தை நான் ஹேண்டில் பண்ண போறேன் குரூப்ஸ் நம்ம அங்க பார்க்க போறோம் ஓகேவா சரி இந்தியன் பேங்க் அக்கவுண்ட் வந்து கொடுத்துட்டேன் செக்கா கொடுக்குறோமோ இல்ல பேங்க் டிரான்சாக்ஷன் நம்பர்னா டிரான்சாக்ஷன் நம்பர்னு போட்டு என்ன பண்ணிக்கலாம் டிரான்சாக்ஷன் ஐடி போட்டு பண்ணிக்கலாம் கேஷ் அக்கவுண்டிங் வவுச்சர்ஸ் ஓகேவா சேலரி 50,000 ரூபாய் கிளியரா சோ நேரேஷன்ல என்ன பண்ணேன் டிரான்ஸ் நம்பர் போட்டு ஒரு நம்பர் இப்படியும் பண்ணலாமா டிரான்சாக்ஷன் நம்பர் போட்டு நம்ம ஏன்னா ஆன்லைன்ல டிரான்ஸ்ஃபர் பண்றோம் இல்ல ஒன்னு மணி டிரான்ஸ்ஃபர் பண்றோம் அல்லது கூகுள் பேலயோ போன் பேலயோ ஏதாவது பண்றீங்கன்னா டிரான்சாக்ஷன் ஐடி தேவைன்னா ரெஃபரன்ஸ் வச்சுக்கலாம் சரியா பேமெண்ட் பண்ணிடுறோம் அதுக்கு அடுத்து அகைன் F2 கொடுக்குறேன் F2 கொடுத்துட்டு 2/10/2020 சோ அப்போ வந்து என்ன பண்றேன் இப்ப என்ன பண்ண போறேன்னா பேங்க்ல இந்தியன் பேங்க்ல ஏற்கனவே கேஷ் இருக்கு இந்தியன் பேங்க்ல கேஷ் இருக்கு அந்த இருக்கிற கேஷ்ல இருந்து கொஞ்சம் என்ன பண்றேன் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் பண்றேன் சோ அப்ப இந்தியன் பேங்க்ல எவ்வளவு ஏற்கனவே 35,000 இருக்குது இப்ப இந்தியன் பேங்க் லோன் இன்ட்ரெஸ்ட்
ஒரு 3000 ரூபாயும் லோன் அக்கௌண்ட்டுக்கு இந்தியன் பேங்க் லோன் அக்கௌண்ட்டுக்கு ஒரு 30,000 ரூபாயும் பேமெண்ட் பண்றேன். ஓகே, பேலன்ஸ் பாரு, ஒரே 2000 ரூபாய் ஆயிடுச்சா? மேல பாரு, இந்தியன் பேங்க் அக்கௌண்ட் ஒரே 2000 ரூபாய் ஆயிடுச்சா? ஓகே, சோ கேடு என்னாச்சு? இப்ப இது வந்து 3000 ரூபாய், இது 30,000 ரூபாய், பேலன்ஸ் இப்ப 2000 ரூபாய் ஆயிடுச்சு. முதல்ல 35,000 ரூபாய் பேலன்ஸ் இருந்தது, இப்ப 2000 ரூபாய் தான் இருக்கு. சரியா? என்டர் என்டர் என்டர். ஓகேவா? சோ ஹேண்ட் கேஷ்ல இருந்து கட்டினாலும் இதே மெத்தட் தான், பேங்க்ல இருந்து கட்டினா மேல டூல மட்டும் என்ன பண்ண போறோம்? இங்க மட்டும் இந்த இடத்துல மட்டும் இங்க மட்டும் கேஷா பேங்கா எந்த பேங்க்ல இருந்து நம்ம கட்டுறோம் அப்படின்றத நம்ம பண்ணிக்கலாம். சரியா? சோ இதுதான் லோன் கிரியேட் பண்றது, லோனுக்கு ரீபேமெண்ட் பண்றது. சரி, அதுக்கு அடுத்த மாசம் லோனே முழுசா முடிச்சிடறோமா? இல்ல என்ன பண்றேன், பேலன்ஸ் ஷீட் ஒரு முறை பார்க்கலாமா? பேலன்ஸ் ஷீட் போறேன், ஆல்ட் F1 கொடுக்குறேன். ஆல்ட் F1 கொடுத்தா என்னாச்சு? 3,20,000 இருக்குது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு 50 சோ ஃபர்ஸ்ட் ஒரு 1 lakh கட்டினா மொத்தம் 6 லட்சம் ரூபாய் வாங்கணும். 1 lakh கட்டினா அதுக்கப்புறம் 1.5 lakh பண்ணேன், அப்புறம் 30,000 பண்ணேன். இப்போ 3,20,000 பேலன்ஸ் இருக்கு. ஓகே, சோ அதே வந்து எஸ்கேப் கொடுத்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல போனாதான் நம்ம இன்ட்ரெஸ்ட் எவ்வளவுன்றது தெரியும். ஓகே, இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு கட்டியிருக்கோம்? மொத்தம் 12,500. ஃபர்ஸ்ட் ஒரு 5,000, அதுக்கப்புறம் ஒரு 4,500. ஓகே, இப்போ 3,500 பண்ணுமா? ஓகே ஓகே, சோ ஆமா, நான் 5,000 4,500, இப்போ 3,000, டோட்டலா 12,500. இதுவே நீ என்டர் கொடுத்து பாக்குறதா பாரு, வந்துருச்சா? சோ இப்போ என்ன பண்ணோம்? 9,000 ரூபாய், 9,500, 9,500ல 5,000 ஒன்று கட்டியிருக்கோம், 4,500 ஒன்று கட்டியிருக்கோம், இது 3,000 ஒன்று கட்டியிருக்கோம். டோட்டலா எவ்வளவு கட்டியிருக்கோம்? 12,500 நம்ம பேமெண்ட் பண்ணிருக்கோம். கிளியரா? அதுக்கு அடுத்த மாசம் லோனே க்ளோஸ் பண்ணிருப்போம். அக்கவுண்டிங் வவுச்சர்ஸ் F2 டேட் பண்றேன், டேட் வந்து 1/11/2020. ஓகே, சோ இப்போ இதுல இருந்து ஆக்சிஸ் பேங்க்ல இருந்து, ஆக்சிஸ் பேங்க் எவ்வளவுன்னு பாக்குறேன், 1 லட்சம் ரூபாய், 1,09,000 இருக்குது. அதுல இருந்து இந்தியன் பேங்க் லோன் அக்கௌண்ட்டுக்கு என்ன பண்றேன்? இந்தியன் பேங்க் லோன் 1 லட்சம் ரூபாய் கொடுத்துட்றேன். ஓகே, கொடுத்தாச்சு. அதுக்கு அடுத்து கேஷ்ல எவ்வளவு இருக்குது? கேஷ்ல இருக்கிறதுல இந்தியன் பேங்க் லோனுக்கு எவ்வளவு பண்றேன்? பேலன்ஸ் இருக்குது 2,20,000. நாங்க பர்க்கே காமிக்குது பேலன்ஸ் 2,20,000 கட்டியாச்சு, ஜீரோ ஆயிடுச்சு. இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு கட்டணும்னு கேட்டேன். இன்ட்ரெஸ்ட் நீ ஒரு 6,530 பேமெண்ட் பண்ணுனாங்க, நான் அதை கட்டிட்டேன், முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ எஸ்கேப் கொடுங்க, எஸ்கேப் கொடுங்க. இப்போ பேலன்ஸ் ஷீட்ல போங்க, ஆல்ட் F1 கொடுங்க. லோன்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் என்னாச்சு? லோன் எதுவும் கிடையாது, ஜீரோ ஆயிடுச்சு. ஓகே, ஸோ எஸ்கேப் கொடுக்குறேன், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், இதுல ஆல்ட் F1 கொடுக்குறேன். இப்போ என்னாச்சு? ஆல்ட் F1ல இப்போ பாருங்க எவ்வளவு வந்திருக்கு? இந்தியன் பேங்க் லோன் இன்ட்ரெஸ்ட் 19,030 ரூபாய் லோன் இன்ட்ரெஸ்ட் கட்டிட்டோம். சரியா? லோன் க்ளோஸ்டு. இதுல கிளியராமா? கிளியரா? டக்குன்னு சேட் பாட், டக்குன்னு சேட் பாட்ல போங்க, போடுங்க பார்க்கலாம். KSP பிரியா, சேத்த பிரியா, பார்கவி, கிளியராமா பார்கவி? ஓகே, சூப்பர் சூப்பர். அடுத்தது சொல்லுமா. அடுத்ததுமா எல்லாம் சொல்லுங்கம்மா, கடற்கடன்னு அடுத்து போலாம். யாருக்கு மத்தவங்க புரியலையா? மறுபடியும் அதை ரிப்பீட் பண்ணலாமா? அடுத்த கான்செப்ட் போலாமா? லாவண்யா சொல்லுமா. போலாம் சார். போலாமா? நம்ம 2 பேர் தான் ரிப்ளை போட்டீங்க. கிளியர் போடுறதுக்கு ஒரு அப்போ இன்னும் சிம்பிளா என்ன, ஒரு எஸ் மட்டும் போடுங்க பார்க்கலாம். கிளியரா இருந்தா ஒரு ஜஸ்ட் ஒரு எஸ் மட்டும் போடுங்க. ரொம்ப டைப் பண்றது கஷ்டமா இருந்துச்சுன்னா. சரி, ஓகே. அடுத்தது குரூப்ஸ் போறேன். ஓகேமா, அடுத்த குரூப்ஸ் போலாமா? இப்ப வந்து குரூப்ஸ் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு கன்சர்ன்ல எம்ப்ளாயிஸ் வந்து ஒரு 20 பேர் இருக்காங்க. 20 பேருக்கு சேலரி போடுறது இருந்தா எப்படி போடுவோம்? இப்ப மேபி இப்படி போடுறது இருந்தா போடலாம். எப்படி? லெட்ஜர் அக்கௌண்டிங் வவுச்சர்ஸ்ல போயிட்டு அக்கௌண்டிங் லெட்ஜர்ல கிரியேட்ல ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்? நீங்க ஒவ்வொருத்தர் பேரா போடலாம். என்னென்ன? இப்போ குமார் சேலரி, மதன் சேலரி, பிரியா சேலரி, மனோ சேலரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம்? மனோ சேலரி, பிரியா சேலரி, குமார் சேலரி, கண்ணன் சேலரி அப்படின்னு சொல்லிட்டு 20 பேருக்கு நம்ம என்ட்ரி பண்றோம்னா 20 பேருக்கு என்ட்ரி பண்ணா சரி, ஓகே. சாம்பிளுக்கு நான் ஒரு 3 பேர் என்ட்ரி பண்ணேன். மனோ சேலரி, இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ், ஓகே. கண்ணன் சேலரி, ஓகே.
மதன் சேலரி. ஞாபகமா சேலரி போடுங்க, அப்புறம் மதன் யாருன்னே தெரியாம போயிடும். மதன் சேலரி இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ். இப்ப 3 பேர் சேலரி போட்டிருக்கேன். இப்ப இந்த 3 பேர் சேலரிய நான் அக்கௌண்டிங் வச்சது என்ட்ரி ஏத்துறேன். என்னென்ன? சோ சேலரி, சரி கேஷா கொடுக்குறேன். சேலரி யாருக்கு சேலரி? சரி மதன் சேலரி போடுறோம். மனோ சேலரி, மனோ சேலரி ஒரு 10,000, மதன் சேலரி ஒரு 15,000, குமார் சேலரி போட்டுருக்குமா? நான் போட்டுருக்கேன். கண்ணன் சேலரி ஒரு 12,000. இப்ப பண்ணட்டுமா? இப்ப இதே விஷயத்த நான் இயர் ஃபுல்லா என்ட்ரி பண்ணா என்ன இஷ்யூ வருதுன்னு பாருங்க. சோ இப்ப நீங்க ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வரீங்க. சோ ஆல்ட் அக்கவுண்ட் கொடுத்து எக்ஸ்பேக்ட் பண்றேன். இப்ப என்ன கீழே பாருங்க, இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் பாருங்க. கண்ணன் சேலரி, மதன் சேலரி, மனோ சேலரி வந்திருக்கா? இப்போ ஒரு கம்பெனில 3 பேர் இருந்தா 5 பேர் இருந்தா எப்படி பண்ணலாம்? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மந்த் சேலரி. அதே மாதிரி இண்டிவிஜுவலா ஒவ்வொருத்தருக்கு எவ்வளவு பண்ணணும்ன்றதும் கரெக்டா தெரியணும். இப்ப லாஸ்டா நம்ம பண்ணும்போது வெறும் சேலரின்னு போட்டு 50,000 ரூபாய் போட்டிருக்கேன். யாருக்கு எவ்வளவு கொடுத்தீங்க அந்த கணக்கு கேட்கும்போது என்ன பண்ணுவோம்? சோ சிஸ்டமேட்டிக் கொண்டு வரும்போது மொத்தமே சிஸ்டமேட்டிக்ல தெரியணும் இல்லையா? இப்போ நீங்க யார் எவ்வளவு கொடுத்தீங்கன்றது தெரியாம இருக்கும். சோ இப்ப யாரு கொடுத்தோன்ற பர்டிகுலரும் வேணும், எவ்வளவு கொடுத்தோன்ற பர்டிகுலர் வேணும், எல்லாமே வேணும்னா அவங்க நேம்ல இண்டிவிஜுவலா ஒரு சேலரி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். இண்டிவிஜுவலா சேலரி அக்கௌண்ட் நீ 50 பேர் கிரியேட் பண்ணா இந்த இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த பேஜே முடிஞ்சிடும். 4 பேஜுக்கு போகும் இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ். சரியா? 50 பேரு இல்ல 70 பேரு 100 பேரு 1000 பேர் இருக்கிற கம்பெனியா இருந்தா அவ்வளவு பேருக்கு எப்படி பண்ணுவோம்? அப்ப அதை ஒரு குரூப் கண்ட்ரோல் கொண்டு வரணும். சரியா? சோ அந்த குரூப் கண்ட்ரோல் எப்படி கொண்டு வர்றது? இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா அக்கவுண்டிங் இன்ஃபோல குரூப்ஸ்ல கிரியேட்ல போயிட்டு எம்ப்ளாயி சேலரி அப்படின்னு ஒரு குரூப் கிரியேட் பண்றேன். எம்ப்ளாயி சேலரி அப்படின்னு குரூப் கிரியேட் பண்றேன். அந்த குரூப் கண்ட்ரோல்ல இது இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் தான். இது இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் தான். ஓகே, இது எது கண்ட்ரோல்ல வரும்? இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் கண்ட்ரோல்ல வரும். ஓகே, சோ இப்போ என்ன பண்ணனும்னா குரூப் என்ன பண்றாங்க பாரு, பிஹேவ்ஸ் லைக் சப்லெட்ஜரா? சப்லெட்ஜர் கிடையாது. கிரெடிட் டெபிட் பேலன்ஸ் ரிப்போர்ட்டிங்கா? அதுவும் கிடையாது. கால்குலேஷன் தனியா டாக்ஸ் கால்குலேஷன் யூஸ் பண்ண போறோமா? அதுவும் கிடையாது. இது எல்லாம் நோ தான். வெறும் ஜஸ்ட் குரூப்னா அதுக்கான நேம் கொடுத்து அது எந்த கேட்டகரி கண்ட்ரோல் வருதோ அதை மட்டும் கொடுங்க. மத்த எல்லாம் நோ கொடுத்துருங்க. இதுவும் நாட் அப்ளிகபிள் தான். ஓகே, குவான்டிட்டியோ பத்தியோ வேல்யூ பத்தியோ கணக்கு இருக்கா? எதுக்கும் கணக்கு இல்லை. ஓகே, எம்ப்ளாயி சேலரின்னு ஒரு குரூப் கிரியேட் பண்ணிருக்கேன். ஓகே, இப்ப எஸ்கேப் கொடுத்துட்டேன். இப்போ லெட்ஜர் கிரியேட் பண்றேன். கிரியேட். சரியா? இப்போ குமார் சேலரி. இப்ப இன்டைரக்ட் சேலரி எக்ஸ்பென்ஸ் கொடுக்க மாட்டோம். எம்ப்ளாயி சேலரின்னு ஒரு குரூப் இருப்பாரு. இப்ப எம்ப்ளாயி சேலரி வந்துச்சா? இப்ப எம்ப்ளாயி சேலரி கொடுத்துருவோம். சரியா? கொடுத்தாச்சு. அப்புறம் ஜெகன் சேலரி under employee salary. Naveen salary. சரி, இப்ப 3 பேருக்கு மட்டும் எடுத்து வந்தோம். ஏற்கனவே சேலரி அக்கௌண்ட் 3 பேருக்கு போட்டிருக்கோம். அவங்களுதையும் எது கண்ட்ரோல் எடுத்து வரணும்? இப்போ எம்ப்ளாயி கண்ட்ரோல் எடுத்து வரலாம். என்ன பண்ணலாம் சொல்லுங்க, யாருக்காச்சும் ஐடியா? ஏற்கனவே மனோ சேலரி, மதன் சேலரி, கண்ணன் சேலரி போட்டிருக்கு இல்லையா? அது மூணுத்தையும் எது கண்ட்ரோல் கொண்டு வரணும்? இப்ப எம்ப்ளாயி சேலரி கண்ட்ரோல் கொண்டு வரணும். என்ன பண்ணலாம்? ரம்யா, பார்கவி, பிரியா, அவங்க நேம்லயே இங்க டைப் பண்ணலாம் சார். என்னமா அவங்க நேம் டைப் பண்ணலாமா? எஸ் சார். இப்படி பண்ண கூடாது. வேற யாருக்கு ஐடியா சொல்லுங்க. பிரியா, சார் பிரியா சொல்லுமா, என்னமா பண்ணலாம்? லெட்ஜர்ல கிரியேட் பண்ணலாம் இல்ல சார்? ஆமா, லெட்ஜர்ல தான் நம்ம கிரியேட் பண்ணுகிறோம். சார் அங்க டெபிட்ல பண்ணதீங்க கிரெடிட்ல பண்ணா பேலன்ஸ் ஆகும்ல சார்? அதெல்லாம் அது பாத்துக்குமா. கிரெடிட்டா டெபிட்டான்றத பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியதே இல்லை. இது எக்ஸ்பென்ஸ் ஆகி போச்சு இல்லையா? எக்ஸ்பென்ஸ் நம்ம போட்டாச்சு. சோ கீழே இங்க பாருங்க, சப்லெட்ஜர் வருது, இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் வருதா இந்த இடத்துல? இது பாருங்க என்ன இருக்குது. இப்ப எம்ப்ளாயி சேலரி கீழே என்ன ஆகுது பாத்தியா? இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் வந்துச்சா? இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் அதாவது என்ன, அனதர் இதுதான் என்ன பண்றோம்? அனதர் எலிமெண்ட் தான், இன்ஸ்டன்ட் தான். எது? எம்ப்ளாயி சேலரின்றதும் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்ன்றதும் ஒரே மாதிரியான விஷயம் தான் அப்படின்றது என்ன பண்ணுச்சு? அதுவும் எது கண்ட்ரோல் தான் வருது? இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் கண்ட்ரோல் தான் வருதுன்றதான் மென்ஷன் பண்றோம்.
மேல இங்க எஸ்எஸ் போட்டுருக்கு. சரி, இது தேவையில்லை. ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணலாம், என்ன பண்ணோம்னா ஆல்டர்ல போயிட்டு ஏற்கனவே யாருக்கு போட்டிருக்கோம், மதன் சேலரி போட்டிருக்கோமா, மதன் சேலரி அண்டர் என்ன பண்ணிருக்கோம், இன்டைரக்ட் சேலரி போட்டிருக்கோமா, இது வந்து அண்டர் என்ன பண்ணுங்க, சரியா? ஓகே சார். சேலரி அண்டர் எம்ப்ளாயி சேலரி. அடுத்தது கண்ணன் சேலரி அண்டர் எம்ப்ளாயி சேலரி. மாத்தியாச்சு. ஓகே, இப்ப போயிட்டு பேமெண்ட் போடுறோம். அக்கவுண்டிங் வவுச்சர்ஸ் F2 கொடுக்குறேன். அடுத்து என்ன பண்றோம், 1/12/2020. ஓகே ஓகே, பேமெண்ட்ல கேஷ் எதுக்கு போடுறேன், மனோ சேலரி ஒரு 12,000, மதன் சேலரி ஒரு 20,000, கண்ணன் சேலரி ஒரு 21,000, ஹரிணி சேலரி 18,000. நிறையாவது போட்டிருக்கோம். ஜெகன் 13. நிறையாவது மிஸ் பண்ணிருக்குமா, குமார் போட்டுருக்குன்னா குமார் போடல, குமார் ஒரு 13,000. ஓகே, பண்ணியாச்சு. இப்ப ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வாங்க, ஆல்ட் F1 கொடுங்க. இப்ப என்னாச்சு, கீழே வந்து பாருங்க, எம்ப்ளாயி சேலரி வந்துச்சா. இப்ப நம்ம அந்த அதே 6 பேர் இங்க போட்டிருந்தா எவ்வளவு சைஸ் பெருசா இருக்கும், இல்ல 60 பேருக்கு போட்டிருந்தா எவ்வளவு எப்படி போயிருக்கும். அதே மாதிரி அதை டோட்டலா மொத்தமா சம்பளம் எவ்வளவு கொடுத்தீங்க அப்படின்னு கேட்கும் போது நம்மளால சொல்றதுக்கும் இது ஈஸியா இருக்கும். மொத்தமா 1,35,000 ரூபாய் சம்பளம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சிம்பிளா சொல்லிடலாம். ஒவ்வொருத்தருக்கு எவ்வளவு கொடுத்துன்னு பாக்கணும்னா என்ன பண்ணலாம், என்ட்ரு கொடுத்து உள்ள வந்தீங்கன்னா இதுல யார் யாருக்கு எவ்வளவு சேலரி செட்டில் ஆச்சு, எந்தெந்த மாசம் எவ்வளவு, கண்ணனுக்கு எந்தெந்த மாசம் எவ்வளவு கொடுத்தீங்க என்ட்ரு கொடுத்தா என்ன ஆகும், கண்ணனுக்கு நவம்பர் மாசம் 12 கொடுத்துருக்கோம், டிசம்பர் மாசம் 21,000 கொடுத்துருக்கோம். இப்படி என்ன பண்ணலாம், ஈஸியா அவங்களோட ஃபுல் டேட்டாபேஸ் எடுக்கலாம். சரியா புரியுதாமா குரூப்? புரிஞ்சவங்க மட்டும் டக்குன்னு எஸ் போடுங்க, ஒரு சிம்பிள் எஸ். உங்ககிட்ட இருந்து ரிப்ளை எக்ஸ்பெக்ட் பண்றேன் நானு. சார் நம்ம ஒரு மந்த் தானே? ஆமாமா, இல்லம்மா 2 மாசம். 1/11 போட்டோம் ஃபர்ஸ்ட், 2 பேருக்கு அந்த 3 ஃபர்ஸ்ட் 3 பேருக்கு போட்டோம் இல்லையா, அவங்களுக்கு வந்து 1/11ல 3 முறை சேலரி கொடுத்தாச்சு. சரி, 3 பேருக்கும். அதுக்கு அடுத்து 1/12ல வந்து 6 பேருக்கு சேர்த்து சேலரி கொடுத்தேன். சோ 3 பேருக்கு 2 மாசம் சேலரி செட்டில்மெண்ட் ஆயிடுது. ரிமைனிங் 3 பேருக்கு வந்து 1 மாசம் சேலரி தான் போயிருக்கு. ஓகேவா? ஓகே. பிரியா எஸ், ஓகே டான். அப்புறமா எங்க ஸ்வேதா பிரியா சவுண்டே இல்லாம இருக்குதே மேடம், லைன்ல இருக்கீங்களா? ஹலோ ஜோஷ்னா, தேங்க்யூமா. சீக்கிரம் எஸ் போடு, மத்த கான்செப்ட் போலாம், டைம் ஆகுது. நான் இன்னும் கான்செப்ட் எடுக்கணும்னு நினைக்கிறேன். இன்னும் ஒன்னே ஒன் பேலன்ஸ் ஷீட்ல போயிட்டு அக்கவுண்ட் ஸ்டேட்மெண்ட் எப்படி எடுக்கணும்னு சொல்லி பார்க்கலாம். சீக்கிரம் டக்குன்னு. ஓகே, இப்போ டிஸ்கனெக்ட் ஆகும். less than 1 minute தான் இருக்கு ரெக்கார்டிங். ஓகே, தேவதர்ஷினி ஓகே, ஜோஷ்னா ஓகே. ஸ்வேதா பிரியா லைன்ல இருக்கா இல்லையாமா? இருக்கா இல்லையா?